வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது டேஸ்ட் ஆஃப் லங்கா. டேஸ்ட் ஆஃப் லங்கா சேனலுக்கு உங்களை வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷம். உங்களோட ஆதரவு எனக்கு நல்லா தந்து கொண்டிருக்கிறீங்க, சந்தோஷம். இன்னும் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருக்கிற வியூவர்ஸ் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட இந்த சப்போர்ட் தான் என்னோட ஒரு மோட்டிவேஷனாக அமையும். இன்றைக்கி நான் பால் சுறா வாங்கி கொண்டு வந்தேன். நான் பால் சுறா க்ளீன் பண்ணியே வாங்கி கொண்டு வந்துட்டேன். அதை கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இது தோலை உரித்து நான் அங்கேயே வாங்கிட்டு வந்துட்டேன். தோல் உரித்து வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னு சொன்னால் ஈஸியாக இருக்கும். பாருங்க, இது நல்ல இந்த ஈரல் முட்டை எல்லாம் இருக்குது. இப்போ நான் இதுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கொள்கிறேன். மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு இந்த பால் சுறாவை நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறேன். இதுக்கு நான் ஒரு அரை தேக்கரண்டி அளவு மஞ்சளும் அரை தேக்கரண்டி அளவு உப்பு தூளும் போட்டுக்கொள்கிறேன். இதை நான் நல்ல வடிவாக உப்பும் மஞ்சளும் மீனில் சேரணும். அதை நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இது அப்படியே ஊறிக்கொண்டிருக்கட்டும். இப்போ நான் சட்டியை அடுப்பில் வச்சுட்டேன். அடுப்பை ஆன் பண்ணிக்கொள்வோம். இதில் நான் எண்ணெய் ஒரு 2 மேசக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் தான் விட போகிறேன். எண்ணெய் குறைச்சி விடுறேன். என்னென்னு சொன்னால் இப்படி நான் தேங்காய் பால் சேர்க்க போகிறேன். கறி எண்ணெய் 2 தான் வரும். ஆகவே ஒரு 2 மேசக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுனா காணும். அதில் வெந்தயம் போட்டுக்கொள்கிறேன். வெந்தயமும் பெருஞ்சீரகமும் போட்டுட்டு பொரியட்டும். இதோட நான் ரம்பையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கொள்ள போகிறேன். இது இப்படியே பொரிஞ்சு கொண்டிருக்கக்குள்ளே இதில் நான் இடித்து வச்ச உள்ளி சேர்க்க போகிறேன். உள்ளி நான் இடித்து தான் போடுறேன். நான் எப்பயும் குழம்புகளுக்கு உள்ளி இடித்து போட்டு பாருங்க, நல்லாயிருக்கும். இதுக்கு உள்ளி இடித்து போட போகிறேன். ஃபஸ்ட்டில் நான் இதுக்கு வெங்காயம் போட இல்லை, உள்ளி தான் போடுறேன். உள்ளியை அந்த எண்ணெயிலேயே பொரிஞ்சிடட்டும். ஃபஸ்ட்டில் இந்த வெந்தயம் பெருஞ்சீரகம் ரம்ப கருவேப்பிலையோட உள்ளி பொரியட்டும். பாருங்க, உள்ளி பொரிஞ்சு ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்துட்டு நான் இதில் இடித்து வச்ச சின்ன வெங்காயம் சேர்த்து நான் வீடியோ எடுபடவில்லை. சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து நான் எடுத்து இடித்து போட்டு தான் சின்ன வெங்காயமும் சேர்த்து நான். அதுவும் பாருங்கள் பொரிஞ்சு ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துட்டுது. பாருங்கள், இப்போ நான் என்ன செய்ய போகணுன்னு சொன்னால் இதோட எங்களோட குழம்பு மிளகாத்தூள் இருக்குது தானே, குழம்பு மிளகாத்தூளை இந்த தாளித்த சாமானோட போட்டு பிரட்டி விட போகிறேன். தூளை நான் இதோ எண்ணெயோட இருக்கிற இந்த வெங்காயத்தோடு போட்டு பிரட்டும் போது தூள் என்ன செய்யும்னு சொன்னால் தூளிൻ്റെ கலர் மாறும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கக்குள்ள விளங்கும். எங்களோட தூளிൻ്റെ கலர் கொஞ்சம் மாறும். அது குழம்புக்கு கலரையும் கொடுக்கும், இன்னொரு அந்த பச்சை வாசனை இல்லாத ஒரு டேஸ்ட்டையும் கொடுக்கும். ஓகே, நான் இதில் மிளகாத்தூள் போட்டுட்டேன். மிளகாத்தூளோட மிளகுத்தூள் மற்றது மஞ்சள் தூள் போடுறேன். பாருங்க, நான் இந்த வீடியோவில் குழம்பு மிளகாத்தூளை அந்த இதோடு சேர்த்து வரட்டி விட்டு கொண்டிருக்கிறேன்.
ஓகே, தூள் வறுபட்டுது பாருங்க. இப்போ நான் எடுத்து வச்ச 2ஆம் பால் இருக்குது தானே, 2ஆம் பாலோட பழப்புளியை நான் கரைச்சி வச்சுருக்கிறேன். பழப்புளி ஒரு கொட்டைப்பாக்களவு காணும், அதை ஊற வச்சு 2ஐயும் கரைச்சி வச்சுருக்கிறேன். இதை நான் பழப்புளியையும் இந்த 2ஆம் தேங்காய் பாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தூளோடு போட்டு கொஞ்சமாக விட்டு தூளோடு போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். ஒரே தரத்தில் நான் விட இல்லை, நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் விடுறேன். பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு கிரேவி வேணும் அந்த தன்மைக்கு உங்களுக்கு தெரியும். இப்போ 2ஆம் பால் விட்டு கொண்டு போகல தூள் அவியறதுக்கும் மற்றது கிரேவின்ற தன்மை காணுமென்று நினைக்கக்குள்ள நீங்கள் 2ஆம் பால் அளவை குறைச்சி கொள்ளலாம். பாருங்க, இப்போ எனக்கு இந்த கிரேவின்ற தன்மை எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ நான் இந்த கட்டத்தில் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், நான் அந்த உப்பும் மஞ்சளும் போட்டு விரட்டி வச்சுக்கிறேன் தானே பால் சுறா, அதை நான் இந்த குழம்புக்குள்ளே போட போகிறேன். இப்போ இந்த போட்ட மீனையெல்லாம் அதில் மசாலா மீனோட சேர்கிற அளவுக்கு லேசாக பக்குவமாக பிரட்டி விட்டுருவோம். இப்போ பாருங்க, எல்லா மீன்லேயும் இந்த மசாலா சேர்கிற அளவுக்கு நான் பிரட்டி விட்டுட்டேன். அது சேர்ந்து அப்படியே தோல் மீன் எல்லாம் கொதித்து அவியட்டும். இதில் நான் உப்புத்தூள் சேர்த்துக்கொள்கிறேன். ஏன்னு சொன்னால் அந்த நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கொள்ளுங்க, போட்ட உப்பு காணுமான்னு சொல்லி. இல்லைன்னு சொன்னால் டேஸ்ட்டுக்கு உப்புத்தூள் சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ இந்த தன்மையில் நான் 1ஆம் பால் சேர்த்துக்கொள்கிறேன். அடுத்து வச்ச 1ஆம் பால் அதை திக்கான பால் சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம்.
இந்த டைமில் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு மூடி போட்டு மூடி விட்டுறணும். எனக்கு இந்த மூடி செட் ஆகலை, நான் இன்று மூடி போட்டு மூடிக்கொள்கிறேன். நீங்கள் கறியை மூடிட்டு அடுப்பை குறைச்சி விட்டுருங்க. அப்படி ஒரு 10 மினிட்ஸ் விட்டிங்கன்னா காணும். இப்போ நான் விட்டுட்டேன் பாருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். கறி நல்லா கொதித்து எண்ணெய் திரண்டு மேலே வந்திருக்குது. உங்களுக்கு பார்க்கவே தெரியுமான்னு நினைக்கிறேன். பாருங்க, இந்த டைமில் நான் இதுக்கு மிளகுத்தூள் மேலால் தூவி விட போகிறேன். அந்த மிளகுத்தூள் தான் இந்த கறியின் டேஸ்ட்டை இன்னும் கூட்ட போகுது. ஏன்னா மீன் வந்து நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். இந்த கறியின் டேஸ்ட் எல்லாம் இந்த உப்பு உரைப்பு புளியெல்லாம் அதை ஒப்சர்வ் பண்ணியிருக்கும். இது மேலால் மிளகுத்தூள் போட்டால் அந்த சாஃப்டான மீனுக்கு இந்த மிளகுத்தூள் ஸ்பைசி வந்து இன்னும் கறியின் டேஸ்ட்டை வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போகும். நீங்கள் வேணும்னு சொன்னால் வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் லைக் பண்ணி விடுங்க. ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். ஏன்னு சொன்னால் நீங்கள் தாரான சின்ன சப்போர்ட் வந்து எனக்கான ஒரு மோட்டிவேஷன். தேங்க்யூ.